ஓகே. ஸோ இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா பகவான் கபிலதேவரை வந்து அவங்க அம்மா தேவகூதி அம்மாவுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறைய விஷயங்களை வந்து கொடுக்குறாங்க. ஸோ தேவகூதி அம்மாவுக்கு இதெல்லாம் அவசியம் இல்லை, அவங்களாம் ஒரு பயங்கரமான ஒரு ஆத்மா. ஓகே. ஆனால் எப்படி கிருஷ்ணர் அர்ஜுனனை வச்சுட்டு நம்மளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரோ வழிகாட்டினாரோ, அதே மாதிரி இங்கே வந்து கபிலதேவ் வந்து தேவகூதி அம்மா வச்சுட்டு நம்மளுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதுவும் இந்த சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். டிவோஷனல் சர்வீஸ் பற்றி போடுறாங்க இல்லையா? பகவத்கீதையில் எந்த சாப்டர் டிவோஷனல் சர்வீஸ்? 12th சாப்டர். ஸோ அதே மாதிரி பாகவதத்தில் நம்மளுக்கு இந்த 29th சாப்டர் டிவோஷனல் சர்வீஸ் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த 37 45 வரைக்கும், இன்னைக்கு அது வரைக்கும் பார்க்க முடியுமான்னு தெரியல, ஒரு 3 ஸ்லோகம் பார்க்கலான் இருக்கான். வந்து பகவானோட டைமை பற்றி போட்டிருக்க இல்லையா? பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்க? அகம் காலோஸ்மி இல்லையா? நான் வந்து காலனா வரேன், வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி பாகவதத்தில் இங்கே வந்து கபிலதேவ் வந்து சொல்கிறாரு. ஓகே. ஸோ அந்த டைமோட விஷயங்களெல்லாம் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? The time factor who causes the transformation of the various material manifestations is another feature of the Supreme Personality of Godhead. Anyone who does not know that time is the same Supreme Personality of Godhead is afraid of the time factor. ஸோ டைமை பற்றி எல்லாருக்குமே ஒரு பயம் உண்டு. நம்ம தமிழில் கூட ஒரு வார்த்தை சொல்லுவான், அவன் டைம் முடிஞ்சிடுச்சு போயிட்டான், காலம் வந்துட்டான் இல்லையா? அந்த காலம் டைம் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அப்போது அந்த காலன் அப்படின்னாவே நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு அச்சம் இருக்கிறது. அப்படி யாருக்காவது இங்கே இல்லாமல் இருந்ததுன்னா அது பிரபுபாதோட கருணையினால அந்த அச்சம் போயிருக்கோம் இல்லையா? இல்லைன்னா நம்ம எல்லாருமே ஒன்றும் இல்லை. என்னோடய கல்யாண பத்திரிகையை வந்து நான் வந்து பண ஓலையில் வந்து அடிச்சிருந்தேன். அது என்னது, அந்த ஓலை அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கிறதுனால என்னை கூட ஒர்க் பண்ண ஒரு பையனுக்கு, டே என்னடா ஒரு ஓலையில் போயிட்டு கல்யாண பத்திரிக்கை, டே அப்போ மகாபாரதம்லாம் கூட இந்த பண ஓலையில் தான் எழுதுனாங்க இந்த மாதிரி. ஏன் அதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வரல? இந்த டெட் பாடி வைக்கிற ஓலை தான் அவனுக்கு ஞாபகம் வருது. ஸோ அந்த லெவலுக்கு ஒரு பண ஓலையில் கூட அந்த ஓலைன்ற ஒரு சொல்லுல அவனுக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த பயம் வருது. ஸோ அந்த மாதிரி பொது ஜனங்கள் எல்லாமே பயந்துட்டு இருக்கிற இடத்துல இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் இப்போ பக்தர்களுக்கு நடுவில் கொஞ்சம் பயம் இல்லாமல் அப்படி போயிட்டு இருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க நம்ம பிரபாதோட ஒரு கருணை. சரிங்களா? ஸோ எதனால இந்த பயம் இருக்கு அப்படின்ட்டு கபிலதேவ் சொல்றாரு, ரூபா பேதாஸ்பதம். ஏன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் இந்த டைம் தான் கொடுக்கறது. நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் பௌதிக உலகம் இஸ் மேட் வித் டைம். ஓகே. ஆன்மீக உலகத்தில் டைம் கிடையாது. அங்கே டைம் இருந்தால் கூட எஃபெக்டிவாக இருக்காது. அது வந்து ஒரு லீலையை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் டைம் வரும். ஒரு என்னது பௌர்ணமி வர்றதோ அந்த மாதிரி, இல்லைன்னா ஒரு என்னது ஆட்டம்க்குலாம் என்ன தமிழில் சொல்லணும், வசந்த காலம் வர்றதோ போகிறதோ, இது வந்து லீலைக்காக தான் வருமே ஒழிய ஆக்சுவலி அதுக்கு வந்து எஃபெக்ட் கிடையாது. ஓகேவா? ஆனால் இங்கே வந்து எல்லா விஷயத்தையும் பௌதிக உலகத்தில் செஞ்ச அத்தனை விஷயத்தையும் பகவான் எதில் கலக்கி கொடுக்குறாருன்னா டைமில் தான் கலக்கி கொடுக்குறாரு. இங்கே மாதாஜி சாம்பார் பண்ணுறாங்க, இந்த மாதாஜி பாயசம் பண்ணுறாங்க, இந்த பிரபு வந்து தோசை ஊற்றுறாரு, அவங்க இட்லி பண்ணுறாங்க. ஆனால் இதில் காமனாக ஒரு ஃபேக்டர் இருக்குது, என்னது? தண்ணி. கரெக்டா? சாம்பாரும் தண்ணியில் தான் பண்ணுறாங்க, பாயசமும் தண்ணியில் தான் பண்ணுறாங்க, மாவையும் கரைச்சி தண்ணியில் கரைச்சி தான். எல்லாத்துலேயுமே காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா தண்ணி தான். ஸோ பேசிக்காக நம்மளோட சமையல் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் இருக்காது. தண்ணி, அதுக்கு அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் இதை பார்த்தா ஃபயர் வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ அந்த பேசிக் எலமெண்ட்டு எல்லாத்தையும் அதில் தான் கலந்து ஏதோ ஒன்று பண்ணிக்கிறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி பகவான் இந்த ஹோல் மெட்டீரியல் வேர்ல்டை எதில் கலக்கி பண்ணுறாரு? நம்ம 24 மூலக்கூறுக்கள்லாம் படிச்சிருப்போம். கணாஷன் நைட் ஷீட் பார்த்துட்டு வந்தாரா, நான் நைட் ஷீட் பார்த்தனால தெரியல. ஓகே. பகவானோட கிருப்பையில் நேற்றுக்கு நைட் ஷீட் பார்த்தேன், ரொம்ப பாக்கியம். நொய்னு என்னை ஃபுல் நைட்டு வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. அது பகவானோட கருணை. ஸோ நானாக என்னை விட்டுருந்தேன்னா ஏகாதசிக்கு நல்ல படுத்து தூங்கியிருப்பேன் இல்லையா? ஸோ பகவானோட கருணை நேற்றுக்கு என்னை தூங்கவே விடலை. ஃபுல்லாக வேலை வாங்கிட்டே இருந்தார் ஃபுல் நைட்டுக்கு. ஓகே. ஸோ ரூப பேதாஷ்பம். அப்போது இந்த பகவான் என்ன பண்ணுறாரு, இந்த மெட்டீரியல் வேர்ல்டில் எல்லாத்தையும் டைம் போட்டு கலக்கிறாரு.
அப்போ என்ன ஆயிடுறதுன்னா, எது இந்த பௌதிக உலகத்தில் வருதோ அதுக்கு ஒரு டைம் இருக்கு. ஒருத்தனுக்கு அழகா இருக்கான் நம்ம கணநாதன் பிரபு, அதுக்கு ஒரு டைம் இருக்கு. கொஞ்சம் பலமா இருக்கிறார் ஒருத்தங்க, அதுக்கு ஒரு டைம் இருக்கு. ஒருத்தர் நல்ல செல்வந்தனா இருக்காரு, அதுக்கு ஒரு டைம் இருக்கு. இந்த முடி கருப்பா இருக்குங்க, அதுக்கு கூட ஒரு டைம் இருக்குங்க. அப்படி எல்லாமே இந்த பௌதிக உலகத்துல ஒரு டைம். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த ஊரை 50 வருஷத்துக்கு முன்னாடி மீன் பிடிச்சிட்டு இருந்த பசங்களுக்கு வாழ்வை பாடுறா. கரெக்டா இல்லைங்களா? அதுக்கு ஒரு டைம், அவங்களோட டைம் வந்திருக்கு இல்லையா? ஒரு காலத்துல நம்ம உலகத்துல அதிகமா ரோல்ஸ் ராய்ஸ் வச்சிருந்தது நம்ம நாடு தான். ஆனா அது கடைசியில சோத்துக்கு பஞ்சம் அடிக்கிற லெவலுக்கு அது ஒரு டைம் வந்துருச்சு இல்லையா? ஸோ இப்படி இந்த லோகத்துல இந்த டைம் என்ன பண்ணுதுன்னா, ரூபத்தை எல்லாத்தையும் மாத்துறது, எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுறது. தீபா மாதாஜி 16 வயசுல எப்படி அட்ராக்டிவா என்னமா பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கு ஒரு டைம் இல்லையா? இப்ப இந்த மாதாஜி பேசாம அந்த பிரபு கொரட்டை விட்டு தூங்குறாரு. கல்யாணம் ஆன புதுசுல நீ பேசுமான்னு கேட்டுட்டே இருந்த ஜெய் பிரபு இப்ப கொரட்டை விட்டு தூங்குறாரு. டைம் கரெக்ட் தானே? இப்ப அவர் பேசுறாரா? டைம். ஓகே. ஆனா இந்த டைம் அதனால ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயமோ இல்ல அப்படியோ கிடையாத. இங்க கபிலதேவ் என்ன சொல்றாரு? திவ்ய காலக, இது திவ்யம்ன்றாரு. ஆனா நம்ம எப்படி பாக்குறோம்? ஒரு டைம் ஒரு மோசமான நேரமே சரியில்லைங்க, பாத்துக்கோங்க. கல்யாணம் நல்ல நேரம் முடியுது பாருங்க. ஸோ இந்த மாதிரி டைமை நிறைய இடத்துல நம்ம நெகட்டிவா நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இங்க அவர் என்ன சொல்றாரு? திவ்ய காலக. ஏன் இந்த டைம்ன்றதே ஆக்சுவலி பெருமாள் இல்லையா? ஸோ பெருமாள் எங்கேயாவது நெகட்டிவா இருக்க முடியுமா? இல்லை பெருமாள் ஏதாவது அமங்கலமா இருக்க முடியுமா? சர்வமங்கலமும் அங்கிருந்து தான் வரக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி இல்லையா? ஸோ பூதானாம் மகதாதீனாம், இது என்ன பண்றதுன்னா எல்லா ஜீவராசியும் ஸ்டார்டிங் ஃப்ரம் பிரம்மால இருந்து ஆரம்பிச்சு, அந்த பிரம்மாக்கு ஒரு டைம் இருக்கு. பிரம்மா இப்ப எவ்வளவு வயசு? என்னோட 2 வயசு பெரியவர், அவ்வளவுதான். ஆமாங்க, எனக்கு 54, அவருக்கு 56. கரெக்டா? 50 முடிச்சு ஒரு நாள் ஆயிருக்கா? ஸோ என்னோட சின்னவர். ஹரி ஹரி. ஓகே, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஓகே, ஸோ அவரோட காலகட்டத்துக்கு அவருக்கும் ஒரு டைம். ஸோ பிரம்மா முதற்கொண்டு எவ்ரிபடி ஆர் அஃபெக்டட் ஆர் பீங் டிரான்ஸ்ஃபார்ம்டு பை திஸ் டைம். பின்ன திருஷம் பயம். இப்போ கடைசி லைன்ல கடைசி வார்த்தையில அவர் அதோட காரணத்தை சொல்றாரு. எப்போ இந்த காலனை பார்த்தா பயம்னா, எப்போ நீ அதை பெருமாள் கிட்ட இருந்து, பகவான் கிட்ட இருந்து, கிருஷ்ணர் கிட்ட இருந்து, விஷ்ணு கிட்ட இருந்து, நாராயணர் கிட்ட இருந்து நம்ம எப்போ அதை பிரிச்சு பார்க்குறோமோ அப்பதான் பயம் வருது. இன்னைக்கு நம்ம பக்தர்களோட இருக்கிறது, நம்ம பிரபுபாதோட கருணையினால நம்மளுக்கு அது மேல பயம் இல்லாத காரணம், நம்ம டைமை எப்படி பார்க்குறோம்? பகவானோட ஒரு ரூபமா பார்க்குறோம். பகவானோட ஒரு பர்சனாலிட்டி. எப்படி பரமாத்மா இருக்கிறாரு, ராமர் எப்படி இருக்காரு, இன்னைக்கு வராகரை பத்தி சொன்னாங்க, அதே மாதிரி காலமும் பகவானோட ஒரு எக்ஸ்பான்ஷன். ஸோ அப்படி பார்க்கறதுனால பக்தர்களுக்கு பயம் இல்லை. கரெக்டா இல்லையா? ஆனா பிரகலாத் மகாராஜ் எடுத்துக்கோங்க, ஜடபரதன் எடுத்துக்கோங்க இல்லையா? இல்லைன்னா சின்ன பையன் துருவன் எடுத்துக்கோங்க, காட்டுல பேய் பிசாசு மிருகங்கள் எல்லாம் வருது, பயமே இல்லை. பிகாஸ் அவன் பகவானோட பண்றதுனால. ஸோ பின்ன பிரகிருதி அஷ்டதக அப்படின்னு வரும் இல்லையா? பின்னனா பகுதி, செப்பரேட் பண்றது, என்னிடமிருந்து பிரிந்த சக்தின்னு சொல்லுவாங்க. ஆனா காலனை நீ பகவான் கிட்ட இருந்து நீ பிரிச்சு பார்த்தனா உனக்கு பயம் வரும் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதுதான் ஸ்லோகம். ஸோ இதில் நம்ம ஃபிலாசபிக்கலாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த டைம்ன்றது ஒரு பர்சனாலிட்டி, அது பகவானோட ஒரு பர்சனாலிட்டி. ராமர் மாதிரி, எப்படி ராமர் 2 கையில் என்ன கலரில் இருப்பார்? கிரீன் கலரில் இருப்பார். இங்கே ஒரு மேத்தேஜ் கிரீனில் வந்திருக்கா இல்லையா? கிரீன் கலரில் ராமர் இருக்கார். வராகசாமி சொன்னாங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அது மாதிரி காலம்ன்றது இட் இஸ் அ பர்சனல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பகவான். எப்படி நம்ம என்னது பரமாத்மேதி, அது என்ன ஸ்லோகம் பிரபுஜி? பிரம்மேதி பரமாத்மேதி இது சப்தத்தை 3 இதாக பார்க்குறோம்ல, அது மாதிரி பகவானும் ஒரு காலமும் ஒரு ரெப்ரசன்டேஷன்
ஓகே. அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்றது ஒரு பயப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இந்த காலம் நம்மளுக்கு கொடுக்கறது, பகவான் நம்மளுக்கு கொடுக்குறாரு, இது பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இது வந்து ரொம்ப நேச்சுரலான ஒரு விஷயம். இன்னைக்கு நம்மளாம் வெள்ள முடி வந்த உடனே போய் டை அடிச்சுட்டு வரோம் இல்லை. இட்ஸ் அ நேச்சுரல் திங் தட் கிருஷ்ணா இஸ் கிவிங் அஸ். இந்த மாதாஜி டிசைட் பண்ணிட்டேன், நான் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு போனாட்டி பார்க்கும்போது சொன்னாங்க. ஸோ இட் இஸ் அ நேச்சுரல் திங், வி டோன்ட் ஹாவ் டு ஒரி. ஒரு யங் பாயிலிருந்து ஒரு யூத் ஆகி திருப்பி வயசாகிறது, வி ஹாவ் டு அக்செப்ட் இட். இட் இஸ் கிவன் பை கிருஷ்ணா, வி ஹாவ் டு அக்செப்ட் இட். இது வந்து பகவானோட ஒரு பிளான் படி நடக்கிறது. இட் இஸ் நாட் சம்திங் விம்சிக்கலி நடக்கிறதெல்லாம் இல்லை. இது பகவான் நம்மளுக்காக போடப்பட்ட ஒரு பிளான். எப்படி பிரின்சிபால் வந்து போட்டிருப்பாரு, ஃபர்ஸ்ட் பீரியடு மேக்ஸு, செகண்ட் பீரியடு சயின்ஸு, மூணாவது பீரியடு பிடி விட்டு எப்படி இப்போ டயர்டாக இருப்பான், அப்போ என்ன பிடி போட்டு இல்லை பிளான் பண்ணி பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி இட் இஸ் அ வெரி வெரி பிளான்ட் திங் தட் கிருஷ்ணா ஹஸ் டன். ஓகே. இதை கிருஷ்ணரோட திட்டம் அப்படின்னு எவன் ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டானோ அவன் லைஃப் சூப்பர், பிரசன்ன ஆத்மா. இது கிருஷ்ணரோட பிளான்னு தெரியாதவன் ஐயோ ஐயோ அம்மானு தைய தக்கான்னு ஒரு குழந்தைய வந்து நீங்கள் என்னது இங்கேருந்து கரையிலேருந்து போட்டுக்குள்ளே ஏற்றும் போது அவன் தைய தக்கான்னு குதிப்பா, ஐயோ நான் ஏறமாட்டேன் அது மேலே. இல்லைன்னா முடி வெட்டுறதுக்கு யாராவது பயந்தீங்களா சின்ன பிள்ளையில? நான்லாம் ரொம்ப பயப்படுவேன். என்னை வலுக்கட்டாயமாக போட்டு பிடிச்சி கெட்டி போட்டு தான் முடிய வெட்டணும் சின்ன பிள்ளையில. முடி வெட்டினா ஒரே பயம் இல்லையா? ஆனால் இப்போ வாலண்டியராக போகிறோம், வெட்டவே வேண்டான்னு சொன்னால் கூட இவங்கெல்லாம் பார்லர் போய் வெட்டிட்டு வராங்க இல்லையா? ஆனால் முடி வெட்டுறதுக்கு ஒரு பயம் அந்த காலத்தில் இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம இது கிருஷ்ணரோட திட்டம் அப்படின்றது தெரிஞ்சுட்டா ஏதாவது வருது போகுது, வி வில் நாட் அட் ஆல் பி அஃப்ரைட். ஓகே. ஸோ நம்ம டைமை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது கிருஷ்ணரோட ஒரு ரூபம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்தது த ப்ராக்டிக்கல் வே நம்ம என்னெல்லாம் பண்ணலான்னா, நம்ம வந்து டைமை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், மரியாதை கொடுக்கணும். இப்போ ஒரு டைமில், இப்போ உதாரணத்துக்கு பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு, ஒரு டைமில் பிஸ்னஸ் போகலைன்னா அதை உட்காந்துட்டு வெப்ராலப்பட்டு இருக்கக்கூடாது, கொதிச்சுட்டு இருக்கக்கூடாது, டென்ஷனாக ஆகக்கூடாது. ஓகே, இது கிருஷ்ணரோட டைம். கிருஷ்ணர் வந்து இந்த டைமுக்கு எனக்கு இதுன்னு விதிச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக நல்லதுக்கு. அம்மா டெய்லி சாப்பாடு கொடுக்குறா, ஸ்வீட்டு கொடுக்குறா, ஆனால் ஒரு டைமில் என்ன பண்ணுறா, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு இன்ஜெக்ஷனை போட்டுடுறா. என்னது அது, தடுப்பூசி இல்லையா? அதுக்கு தடுப்பூசி டிடிடின்னுவாங்க, போலியோன்னுவாங்க, கரெக்டாக. பட் அதோட டைம் அது, அந்த டைமில் கொஞ்சம் சஃபரிங் இல்லையா? பட் ஒரு டிவோட்டியாக நம்ம என்ன பண்ணணும், டைமை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். எஸ், இட்ஸ் அ டைம். அப்போ நம்ம அந்த இடத்துல நம்ம ஹம்பிளாக நம்ம வந்து போய்க்கணும். இன்கேஸ் நம்மளுக்கு டைம் ரொம்ப நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் வி ஹாவ் டு அக்செப்ட் இட். இப்போ இந்த டைம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பகவானோட கருணையாக நம்ம வந்து அதை எடுத்துக்கணும். ஸோ டெத்தாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயம் லாஸ், லைக் ஜாபு போகிறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது பணம் திருடு போய்டுறதா இருக்கட்டும், இல்லைன்னா வயசாகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே யார் பண்ணுறா? பகவான் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை வந்து என்ன பண்ணணும், பக்தர்கள் அதை வந்து மரியாதை கொடுத்து இது என்னோட டைம் என்ன ஹம்பிள் ஆக்கிறதுக்காக. இந்த ஹோல் மெட்டீரியல் வேர்ல்டில் இந்த லாலாம் எதுக்காக வச்சுருக்காங்க தெரியுமா? பனிஷ் பண்ணுறதுக்காக கிடையவே கிடையாது. நம்ம ரியலைஸ் பண்ணி பகவான் கிட்ட போகணுன்றது தான் ஒரிஜினல் பிளான். ஒன்றை பனிஷ் பண்ணி அவர் என்ன பண்ண போகிறார் சொல்லுங்க? இப்போ கையை காலை இப்படி கட்டி போட்டேன்னா எனக்கு என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது? அதுவும் பகவானுக்கு, ஆத்மாராமான பகவானுக்கு என்ன கிடைக்க போகிறது? ஸோ பனிஷ் பண்ணுறது எண்ணமே கிடையாது. வி ஹாவ் டு ரியலைஸ் இட். ஸோ டைமை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றது இதோட பாயிண்ட். ஓகே. ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன, டைம் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணும், ரூபத்தை மாற்றும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் பார்த்தோம். ஓகே. நம்ம எப்போ பயம் வரும், டைமை நம்ம பகவான்கிட்ட இருந்து பிரித்து பார்த்தா பயம் வரும். பக்தர்கள் எப்படி பண்ணணும், இது பகவானோட கருணையாக எல்லா நேரத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு இந்த ஸ்லோகத்திலேருந்து எடுத்துக்கலாம். அடுத்தது 38வது ஸ்லோகம், மொழிபெயர்ப்பு யாராவது படிங்க தமிழில். எல்லா வேள்விகளையும் அனுபவிப்பவராகிய பகவான் விஷ்ணு பரமபுருஷ பகவானை காணக்கூடாவார். அவரே எல்லா தலைவர்களின் தலைவர். அவர் எல்லாருடைய மனத்திலும் ஊடுருவி செல்கிறார். அவர் எல்லாருக்கும் தலைவர். அவர் எல்லா உயிரினமும் மற்றொன்றால் நிர்மூலமாக்கப்படுவதற்கு காரணமாகின்றார். ஸோ இங்க டைம் யாரு அப்படின்னு டிக்ளேர் பண்றாங்க. யார் அந்த காலம், அது ரியலா யாரு? நான் ஏற்கனவே சொன்ன ரூபம்லாம் இருக்கு அவருக்குலாம் சொன்னல, ரியலா அந்த டைம் யாரு?
சயின்ஸ் டீச்சர் யார்? ஏதோ புதுசாக இந்த தாட்டி சயின்ஸ் டீச்சர் போட்டிருக்காங்க, யார்? ரொம்ப ஆர்வமாக இருந்திருப்போம் இல்லையா? மேக்ஸ் டீச்சர் யார்? அடிப்பாங்களா, கோவமா, ஆம்பளையா பொம்பளையா? ஸோ அது மாதிரி இந்த டைம் அது யார் அப்படின்னா இந்த ஸ்லோகம் சொல்லலாம், லார்ட் விஷ்ணு, த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட், who is the enjoyer of all sacrifices, is the time factor and the master of all masters. ஸோ இங்கே அடையாளப்படுத்துகிறாங்க அந்த காலன் யார் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? யோ அந்த பிரவிஷ்ய பூதானி, யாரு எல்லாரோட ஹிருதயத்திலையும் போடுறாங்க? யார் அது? ராமரா, நரசிம்மரா, பரமாத்மா. எந்த விஷ்ணு அது? சீரோதகஷாய் விஷ்ணு. யோ அந்த பிரவிஷ்ய பூதானி, எல்லா ஹிருதயத்திலையும் பூர்வறாங்க, உள்ள போடுறாங்களோ. ஓகே, அடுத்தது பூத்தைர் அதி அகிலாஸ்ரய. என்ன சொல்றாரு? அதி அப்படின்னா அழிக்கிறது. அந்த விஷ்ணு தான், அந்த பரமாத்மா தான் காலமா இருந்து எல்லாரையும் அழிக்கிறார். எல்லாத்தையும் சப்போர்ட்டும் அவர் தான் பண்றாரு. கரெக்டா இல்லையா? பிரம்மா எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் ஏதாவது ஒன்று இயங்கிச்சா? ஃபேன் இருக்கு, லைட் இருக்கு, பல்ப் இருக்கு, ஹீட்டர் இருக்கு, ஏசி இருக்கு. கரண்ட் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதே மாதிரி பிரம்மா எல்லாம் பண்ணாலும் ஒண்ணுமே ஆகலை. அப்போ எப்போ அந்த பரமாத்மா உள்ள போயிட்டு அதை பண்றாரோ அப்பதான் எல்லாமே இயங்க ஆரம்பிக்கிறது இல்லையா? இந்த பூமியை இந்த இடத்துல நிக்கணும்னா எப்படி நிக்குது? நம்மளால ஒரு மவுசை கூட நிக்க வைக்க முடியல. கரெக்டா இல்லையா? நம்ம புள்ளைய நிக்க வைக்க முடியுதா? எதுவுமே நம்மளால நிக்க வைக்க முடியல. ஆனா இவ்வளோ பெரிய எர்த்து அப்படியே நிக்க வச்சிருக்கிறார் அண்ட சராசரத்துல, சூத்ரே மணிகனா மாதிரி இல்லையா? ஒரு மணி எப்படி ஒரு பெண்ணோட அழகான கழுத்துல, அந்த கழுத்தெல்லாம் போயிடுச்சு கிங்ஃபிஷரோட, ஓகே, அந்த அழகான கழுத்துல எப்படி முத்துமாலை நிக்கிறது, அதே மாதிரி பூமி இந்த பக்கம் புளூட்டோ, மார்ஸ், செவ்வாய் கிரகம், குரு, எல்லாம் அந்த மாதிரி எல்லாமே நிக்கிறாங்க இல்லையா? அப்ப அவர் தான் எல்லாத்தையும் உள்ள பூந்து தாங்குறாரு. இல்லைன்னா இது எதுவுமே நிக்காது. அதான் உள்ள போய் தாங்குறாரு. ஆனா அவர் தான் எல்லாத்தையும் அழிக்கவும் செய்கிறார். வயசை வச்சு, போர், கோவிட் மாதிரி, இது சில வைரஸ்கள், இத மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு, பொண்டாட்டிகள், ஓகே, புருஷர்கள், இந்த மாதிரி எல்லாம் வச்சு எல்லாத்தையும் அவர் வந்து அழிக்கிறாரு அப்படின்றது பூதேர் அதி. ஓகே, ச விஷ்ணு ஆக்கியோ அதியக்ஞோசௌ. யார் அது? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதியக்ஞா யாரு? 6 கேள்விகள் அர்ஜுனர் கேட்பாரு இல்லையா? புருஷா யாரு? கரெக்டா அந்த ஸ்லோகத்துல தானே வரும். ஆதியக்ஞ என்னன்னு கேள்வி கேட்பாரு. இதெல்லாம் யாருன்னு சொல்லிட்டு 8வது அத்தியாயத்துல ஃபர்ஸ்ட் வருமோ? அதுல வருது இல்லையா? சோ 13. ஓகே, சோ யாரு? சோ யக்ஞ புருஷரு மகாவிஷ்ணு தான். நீங்க கணபதி ஹோமம் பண்ணலாம், லக்ஷ்மி பூஜை பண்ணலாம், வருணனுக்காக ஏதாவது ஒன்று பண்ணலாம், நீ யாருக்கு வேணாலும் பண்ணிக்கோ. பட் அல்டிமேட்டா யாருக்கு போகுது? நீங்க டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணலாம், டாடா ஸ்டீல்ல ஒர்க் பண்ணலாம், நீங்க வந்து டெலிகாம்ல ஒர்க் பண்ணலாம், டாடா மோட்டார்ஸ்ல ஒர்க் பண்ணலாம். ஆனா அல்டிமேட்டா எங்க போகும்? டாட்டாவோட ஓனருக்கு போகுது இல்லையா? ஸோ அது மாதிரி யக்ஞ புருஷ, அதாவது இந்த பகவான் தான். பக்தாராம் யக்ஞ தபசாம் இல்லையா? எவ்ரி திங் இஸ் பீங் என்ஜாய்டு. ஸோ அங்க எக்ஸாக்டா சொல்றாரு. நம்ம யாரும் தப்பா நினைச்ச கூடாதுல. அந்த காலன் வேற யாரும் இல்லை, எல்லா ஹிருதயத்திலும் இருந்து எல்லாத்தையும் தாங்கிண்டு எல்லாத்தையும் காலமா இருந்து அழிக்கிறதும் அந்த மனுஷன் தான், அந்த பர்சனாலிட்டி தான் அப்படின்னு சொல்றாரு. கால கலையதாம் பிரபு, அவர் தான் எல்லாத்துக்கும் மாஸ்டரா இருந்து, கண்ட்ரோலரா இருந்து, காலனா இருந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாரு, அழிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகம் சொல்றது. சரிங்களா? ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது? காலம், பரமாத்மா, விஷ்ணு, அதாவது சிரோதகசாய் விஷ்ணு, இது எல்லாமே ஒரு பர்சனாலிட்டி அப்படின்றது இந்த இடத்துல இருந்து தெரியுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த அழிக்கிறாரு அப்படின்ன போது த்ரூ அனதர் பீயிங் அப்படின்னு போட்டிருக்காரு. அவரு இன்னொரு உயிர்வாளியை வைத்து இன்னொன்னத்தை அழிச்சுக்கிறாரு சாமர்த்தியமா. ஓகே, ஸோ ஒருத்தர் இறக்குறான், ஒரு கொலையை கூட பண்ணட்டும், இல்லை வேற ஏதாவது இருக்கட்டும், அது வந்து ஒரு ரேண்டமா ஏதோ ஒரு அனிச்சையாக நடக்கக்கூடிய ஒரு செயல் கிடையாது. சுதந்திரமா இவங்களை அழிச்சுக்க முடியும் கிடையாது. இப்ப இவர் அழிக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அது அவரால் பண்ண முடியாது. ஏன்?
அந்த டியூட்டி யாரோடது? பரமாத்மாவோடது, காலனோடது, சிரோதகசாய் விஷ்ணுவோடது. அப்ப அவர் அனுமதி பண்ணுனா அப்பதான் இவர் அழிக்க முடியும். அதை தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு. அவரு இன்னொரு உருவாளி மூலியமாக அதை செய்யறாரு. இது அதிகமா பண்றது யாரு தெரியுமா? டாக்டர். ஏன்னா அவங்க தானே மருந்து கொடுத்து ஏகப்பட்ட இங்க இருக்கக்கூடிய வைரஸ் பாக்டீரியா எல்லாம் கொலை பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா இல்லையா? நம்மளாம் அவ்வளவு பண்ணல பிரபு. ஏதோ ஒரு 4-5 கோழி 4-5 ஆடு. ஆனா இந்த டாக்டர் மாரு சிறப்பு சொல்லி இதை சொல்லி ஏகப்பட்ட உயிரினங்களை கொல்றாங்க. ஸோ இங்க பகவான் என்ன சொல்றாரு? நான் டாக்டர் ரூபத்துல வந்து அதெல்லாம் அழிக்கிறேன். ஓகே. ஸோ எனிதிங் தட் ஹேப்பன்ஸ், பாலா போனவன் வீணா போனவன், இப்போ உதாரணத்துக்கு அஜித் பவார் செத்து போயிட்டார் நேற்றுக்கு இல்லையா? ஆக்சுவலி என்ன இன்னைக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க, அதில் அந்த பைலட் வந்து அன்னைக்கு ஆக்சுவலி போயிருக்கவே கூடாது. ஆக்சுவலி அதுக்கு பைலட்டாக போக வேண்டியவன் யார்? இன்னொருத்தன். அவன் டிராஃபிக் ஜாமில் நின்றுட்டான். மினிஸ்டர் ஆல்ரெடி வந்தாச்சு. அதனால என்ன பண்ணுறாங்க, சார் நீங்கள் போங்க சார், அவர் இன்னும் வரல, அவர் அடுத்த ஃப்ளைட்டில் விட்டுக்கலாம் அப்படின்ட்டு இவரை போக விட்டாங்க. ஸோ இதை பார்த்தா பேப்பர்காரந்த படித்தா மக்கள் என்ன நினைக்கிறாங்க? பாவி பையன், அவன் போக வேண்டியது இவன் போயிட்டான் அப்படின்னு. கிடையவே கிடையாது. இந்த பைலட் தான் போகணும். அதுக்காக தான் அங்கே டிராஃபிக் ஜாமே வச்சிருக்கிறாரு. டே நீ வராத. மினிஸ்டர் அன்னைக்குன்னு எப்பவுமே லேட்டா வர்றவர் அன்னைக்கு சீக்கிரம் வர வச்சிருவாரு. மக்களுக்கு டென்ஷன் வரணுவேன். அப்பதானே இவனை கூட்டிட்டு போவான். நீ என்ன மாத்திரியா? நான் ஒரு பிளான் பட்டா நீ மாத்துவியா? விட மாட்டார். ஸோ இது எல்லாமே ஒரு இண்டிபெண்டாவோ ஒரு தன்னிச்சையாகவோ நடக்கல. தன்னிச்சைன்ற கரெக்ட் வார்த்தையா? லைக் ரேண்டமா நான் சும்மா இந்த டைஸை போட்டா 3 வந்தது 6 வந்தது அப்படிலாம் கிடையாது. அது பிளான்டா நடக்கிறது. யாரோட பிளானு? கிருஷ்ணாவோட பிளானு. யாருமே இண்டிபெண்டா இல்லை. ஸோ இதை எப்படி பண்றாரு பகவானு? 2 பேருக்கு இதை வந்து இது கொடுக்குறாரு. ஒன்று ஜீவாவோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் போகுது, நம்மளுக்கு பணம் போகிறது. உதாரணத்துக்கு எங்கள் அனுக்குலாவோட அக்காவுக்கு கிட்டத்தட்ட 15-16 சவரனா எவ்வளோ சவரன் போச்சு கூட. அதெல்லாம் இப்போ சொல்லக்கூடாது. இப்போ தைரியமாக சொல்லலாம், ஏன்னா அவங்க அப்பா அம்மா இல்லை இல்லையா? 2 பேரும் பரலோகம் போயிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃபுல் மூட்டை நகை அப்படியே போயிடுது. ஆனால் அதில் அமேசிங் வந்து அக்கா வந்து ஒரு புலம்பல் கூட புலம்பல. ஷி வாஸ் வெரி கூல் அண்ட் குவைட் அண்ட் காம். மொத்தமாக பத்திரமா எடுத்து வச்சாங்க, அப்படியே பத்திரமா எடுத்துட்டாங்க. ஓகே. பட் இது எதனால் வருது? காலம் தான். அந்த டைம் வந்த உடனே கரெக்டாக இத்தனை வருஷத்துக்கு உனக்கு இவ்வளோ நகை இருக்கணும், இதுக்கப்புறம் உனக்கு இந்த நகை இருக்கக்கூடாது, எடுத்தாச்சு. இது பகவானோட இல்லை. அந்த பகவான் எப்படி கொடுக்குறாருன்னா, அது ஏன் இவங்களுக்கு கொடுக்கல அவங்களுக்கு மட்டும் கொடுத்தாங்க? அங்கே தான் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி படுறாரு. நீ எப்படி பொறுப்பாக இருந்த? நீ போன ஜென்மத்தில் திருடினியா? நீ போன ஜென்மத்தில் அடுத்த சொத்தை எடுத்தியா? அதெல்லாம் பார்த்து. ஸோ அப்போ இதில் 2 பேரோட இதுவும் வந்துடுது. ஒரு இண்டிவிஜுவல் ஜீவாத்மாவோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது கர்மா. அவன் பொறுப்பில்லாமல் தன்னுடைய செயல்களை செய்ததால், இல்லைன்னா சாஸ்திரப்படி தன்னுடைய செயல்களை செய்யாததுனால அதுக்குண்டான ஒரு பலனை அவன் அனுபவிக்கிறான். அதை பகவானே கரெக்டாக டைம் பார்த்து கொடுக்குறாரு இல்லையா? திருதராஷ்டிரர் நம்ம எப்பவுமே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இது என்னது? திருதராஷ்டிரர். திருதராஷ்டிரர் என்ன சொல்லுவாரு? என்னோட 100 பிள்ளைங்களே ராஸ்கல் நீ தான்டா கொண்டுட்ட. யாரை சொல்றாரு? கண்ணனை. பவன் சொன்னார், நான் எங்கடா கொன்னேன்? அவர் தான் காலனா இருந்து எடுத்துருக்கிறாரு. டைம் முடிஞ்சு போச்சு, வெளில போங்கடான்ட்டு. ஆனால் சொல்ல, நான் ஒன்றும் கொல்லலை. யாரை சொல்றாரு? நீ தான் கொன்ன. ஐயோ நான் எங்கே கொன்னேன்? நான் தான் போருக்கே வரலையே, நான் இங்கெல்லாம் இருக்கேன்ட்ட. அப்போ அவர் சொல்கிறார், நீ போகிற ஜென்மத்தில் நீ வந்து ஒரு அப்பா அம்மாவுக்கு முன்னாடி ஒரு பறவைகளை வந்து 100 குஞ்சுகளை வந்து நீ கொன்ன. அப்போ அதனால அந்த கர்மா வந்து உனக்கு நீ அன்னைக்கே கொடுக்க வேண்டியது. நீ கொன்னது 100 பேர், வச்சிருக்குது ஒரே ஒரு ஜீவா. எப்படி கணக்கு தீர்க்க முடியும்? கரெக்டு தானே? 100 பேரை கொன்னுட்ட. ஆனால் உங்ககிட்ட இருந்து அந்த கர்மத்தை நான் உடனே தீர்க்கிறதுக்கு உங்ககிட்ட எத்தனை ஜீவா இருக்கு? ஒன்னே ஒன்று. அப்போ ஒன்று 100 முறை நான் கொல்லணும். சம்திங் லைக் திஸ். கரெக்டா இல்லையா? அதே மாதிரி சஃபரிங். அந்த அப்பா அம்மா பறவை சஃபர் ஆகுது. கண்ணுக்கு எதிர்க்க தன்னுடைய 100 குழந்தைகள் கொல்றத, அந்த சஃபரிங்க. கொன்ன பாவத்துக்கு 200 முறை சாகணும், பிறக்கணும். அந்த சஃபரிங் அவங்க அப்பா அம்மாவுக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போ அதையும் அனுபவிக்கணும். கிருஷ்ணர் வச்சுட்டே இருந்தார், அதை ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தாரு, பத்திரமா இருக்கட்டும். என்னைக்கு இந்த பையன் புண்ணியெல்லாம் பண்றான்னு பார்த்தா திருதராஷ்டிரர் ரொம்ப நல்ல மனுஷன்.
ஏகப்பட்ட நல்ல காரியங்கள் நல்ல காரியங்கள் நல்ல காரியங்கள் பண்ணி 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 ராஜாலாம் வரணும்னா பெரிய விஷயம். நிறைய புண்ணியங்கள் நிறைய சேரிட்டி எல்லாம் பண்ணி இருக்கணும். எல்லாம் பண்ணி பண்ணி குழந்தை பிறக்கிறது அதோட பெரிய விஷயம். சும்மா பிறக்குதுன்னு நினைக்காதீங்க. அதுவும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை கேட்டால் தான் தெரியும் அதோட கஷ்டம். போன ஜென்ரேஷன் பரவாயில்ல, கொஞ்சம் புண்ணியாத்மகள் நினைக்கிறேன், டக்கு டக்குன்னு வந்துடுது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அதுவும் கஷ்டம். அப்போ 100 பிள்ளை உனக்கு ஒரே அட்டம்ப்ட்ல உனக்கு வரணும். அப்போ அது வரைக்கும் இந்த கர்மா வச்சுட்டு இருந்தாரு. ஏன்? அன்னைக்கு ஒரு நாள் ஒரு செயல் ஒரு க்ஷணத்துல நீ இர்ரெஸ்பான்சிபிளா நடந்த. கிருஷ்ணர் இப்போ வந்து காலனா வந்து அவரோட 100 பிள்ளைங்களும் எடுத்துக்கிறார். அஃப்கோர்ஸ் 100 பிள்ளைங்களும் போயிடுறாங்களா? விகர்ணா மட்டும் இருப்பானோ? எல்லாருமே எடுத்துடுறாங்க. யூத்ஸ் மட்டும் இருக்கும். அது 101 தான். 101 அது கணக்கில் வர 100 கணக்கு கரெக்டு. அதான் சொல்ல பகவானுக்கு மேக்ஸில் கெட்டிக்காரர். ஓகேவா? அடுத்தது ஏகலே ஈஸ்வர கிருஷ்ணா. ஓகே, ஸோ ஸ்ரீல பிரபுபாது இதுக்கு வந்து சைத்தன்ய சரிதமத்திலேருந்து கோட் பண்ணுறாரு. ஏகலே ஈஸ்வர கிருஷ்ணா ஆரா ஷப பிருத்யா. கிருஷ்ணா விஷ்ணு தத்துவா எலோன் இஸ் சுப்ரீம், ஆல் அதர்ஸ் ஆர் சர்வெண்ட் இன்க்ளூடிங் பிரம்மா சிவா எல்லாம். ஸோ இதுக்கெல்லாம் ஆதியா மேலே யார் உட்கார்ந்துருக்கா? கிருஷ்ணர். கிருஷ்ணகிட்ட இருந்து விஷ்ணு, விஷ்ணு வந்து சிரோதக விஷ்ணு, சிரோதக விஷ்ணு காலனா இருந்து இந்த வேலைகள் எல்லாம் நம்மளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ பக்தர்கள் இதை எப்படி எடுத்துக்கணும்? காலனை மோசமாக எடுக்காம விஷ்ணு நம்மளை வந்து ஒரு விஷயத்துக்காக கைட் பண்ணி கூட்டிட்டு போறாரு இல்லையா? வாஷிங் மிஷினில் போட்டால் தானே துணி துவைக்கும். என் கண்ணே மணியே பூவே அப்படின்னா துணி வெளுத்துருமா? இல்லை, ராமா கிருஷ்ணன் போட்டு டமல் டமல்ல அடிச்சு உருட்டி பெசச்சு என்னது அது கும்முன்னு கும்மு தானே சொல்கிறாங்க. நல்ல கும்மி தோட அப்படின்னுவாங்க எங்கம்மா. நல்லா புக்கு புக்கு புக்குன்னு கும்மி எடுத்து அப்போ தான் அது வெளுக்கும். அது மாதிரி இந்த ஜீவாத்மா பகவான்கிட்ட போகணும்னா பியூரிஃபிகேஷன் ஆகணும். உங்கள் காதில் அழகழகாக ஜிமிக்கிலாம் போட்டுட்டு வந்திருக்கீங்க இல்லையா? அந்த ஜிமிக்கி எப்படி வருது? நெருப்பில் போட்டதுனால தான் வருது. கிருஷ்ணர் கையில் புல்லாங்கல்ல எப்படி வருது? காட்டிலே வளர்ந்தது, தீயிலே சுட்டு, அங்கமெல்லாம் துளையாக இட்டு அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கு. அதனால் பகவான் கையில் இருக்கிறது இல்லையா? ஸோ அது மாதிரி நம்மளும் வைகுண்டம் போகணுன்னா நம்ம என்ன ஆகணும்? வி ஹேவ் டு கெட் பியூரிஃபைடு இல்லையா? ஒரு அழுக்கு தங்கம் இருந்தால் நீங்கள் போட்டுப்பீங்களா? அதில் செம்பு பித்தளை ஈயம் எல்லாம் கலந்து அப்படியே ரா கோல்டாக எடுத்து போட முடியுமா? இல்லையே. அதெல்லாம் நல்லா பியூரிஃபை பண்ணி அழகாக போட்டுருக்கேன். அது மாதிரி நம்ம வைகுண்டத்தை அலங்கரிக்கணும்னா நம்ம பியூரிஃபை ஆகணும். ஸோ காலனாக இருந்து பகவான் நம்மளை பியூரிஃபை பண்ணுறாரு. ஒரு கொஞ்சம் மோசமான டைமாக இருந்ததுன்னா நம்ம எப்படி எடுத்துக்கணும்? பக்தர்கள் அவங்கள நம்மளை பியூரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு விஷயமும் எல்லா உள்ளூர்காரங்கனால நான் அவஸ்தைப்படுறேன் கிடையாது. யாராலையும் யாரும் அவஸ்தைப்படல. நம்ம அவஸ்தைப்படுறதுக்கு காரணம் நம்ம மட்டும்தான். பகவான் மேக்ஸில் நம்மளை மாதிரி கிடையாது. 60-70 எடுத்துகிட்டு வந்த பர்சனாலிட்டி கிடையாது. ஃபுல்லுக்கு ஃபுல்லு வாங்கிட்டு இருக்கிற பர்சனாலிட்டி. அவரோட கர்மா கணக்கு என்றைக்குமே தப்பாக போகாது. ஸோ அவரோட பிளான் படி தான் நடந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு அந்த நல்ல காலத்துலேயும் சரி கெட்ட காலத்துலேயும் சரி நம்ம யாரை நினைக்கணும்? நல்லதோ கெட்டதோ ரெண்டும் யார்? கிருஷ்ணர் பகவான் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது 39வது ஸ்லோகம், லாஸ்ட் ஸ்லோகம் இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, டிரான்ஸ்லேஷன் யாராவது படிங்க. அன்பானவர் என்று யாரும் இல்லை, யாரும் அவருக்கு எதிரியோ அல்லது நண்பனோ இல்லை. ஆனால் அவர் தன்னை மறக்காது இருப்பவர்களுக்கு தூண்டுதலை தந்து தன்னை மறப்பவர்களை அழிக்கின்றார். ஹரிபோல். ஸோ இங்கே 39ல் இந்த காலனோட தன்மையை குறிக்கிறார். ஃபஸ்ட்டு டைம் யாருன்னு சொன்னாங்க. அது பர்டிகுலராக எந்த பர்சனல் டைமோட வேலை என்னன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் மாற்றக்கூடியது, அபகரிக்கக்கூடியது, கொள்றதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது அது யாருன்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்தது இங்கே என்ன சொல்கிறாங்க? அவரோட தன்மையை சொல்கிறார். அந்த தன்மை எப்படிப்பட்டது அப்படின்னா, அவர் வந்து யாருக்கும் ந துவேஷோ ச பந்தவா. அவர் யாருக்கிட்டையும் இப்படி எனக்கு இவங்கெல்லாம் வேண்டப்பட்டவங்க, இவங்க எனக்கு வேண்டாதவங்க, இது எங்கள் குடும்பம், இது அவர் குடும்பம், இப்படியெல்லாம் பார்க்கக்கூடியவர் பகவான் கிடையாது. அவர் நியூட்ரலாக இந்த காலமாக இருக்கும்போது அவர் ரொம்ப நியூட்ரலாக எல்லாருக்கிட்டையும் இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு பார்ஷியல் இருக்கிற மாதிரி தெரியும் இல்லையா? ஈவன் யார் கேட்டாங்க? பகவான்கிட்டே வந்து ஒருத்தர் கேட்பாங்க, பகவான் எப்போவுமே தேவர் ரொம்ப பார்ஷியலாக இருக்கார், அசுரர்களுக்கு வந்து எப்போவுமே எகெயின்ஸ்டாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி பாகவதத்தில் ஒரு இடத்துல வரும் இந்த ஒரு பாயிண்ட்டு. டைம் ஆயிடுச்சுங்களா பிரபு? ஓகே,
ஸோ பகவான் ஆக்சுவலி எங்கேயுமே பார்ஷியலாக இல்லை. அது வந்து பகவானை நம்மளோட ரிமெம்பரன்ஸ், நம்மளோட ஃபர்கெட்ஃபுல்னஸ், அவ்வளோதான். அவர் எல்லா இடத்துலையும் தான் இருக்காரு. பிரகலாதுக்கு மட்டும்தான் தூணில் இருந்தாரா? அப்போ நம்ம வீட்டு தூண்லலாம் யார் இருக்காரு? கணனன், அப்புறம் எங்கே நம்ம பிரபுஜி, அவங்களாம இருக்காங்க? கிடையாது. எல்லார் வீட்டு தூண்லேயும் எல்லார் வீட்டு செவுர்லேயும் யார் இருக்கா? பகவான் தான் இருக்கிறாரு. ஆனால் அதை உணர்ந்த பிரகலாதனால பார்க்க முடிஞ்சது. நம்ம உணரலை. அது அவர் குத்தமா நம்ம குத்தமா? நம்ம குத்தம்தான் இல்லையா? ஸோ பகவான் எல்லாருக்கும் ஈக்குவலாக அவைலபிளாக தான் இருக்கிறாரு. அவர் யாருக்கும் பார்ஷியல் எல்லாம் பார்க்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே. ஆனால் ஆவிஷாதி அப்ரமதோ அசௌ அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் யார் ஒருத்தர் அப்ரமதக அப்படின்னா ஹூ இஸ் நாட் கேர்லெஸ் அபவுட் ஸ்பிரிச்சுவல் லைஃப், அவனோட ஆன்மீக வாழ்க்கையில் யார் கேர்லெஸ்ஸாக இல்லாமல், மீன்ஸ் சீரியஸாக இருக்கான், இல்லை யார் பக்தனாக இருக்கான், ஒரு சீரியஸ் பக்தனாக இருக்கானோ, இந்த பகவான் ஹிருதயத்தில் தானே இருக்கார் சொன்னாங்களே போன ஸ்லோகத்தில். ஹிருதயத்திலிருந்து அவனுக்கு வந்து இன்ஸ்பயர் பண்ணுறாரு, கைட் பண்ணுறாரு. அப்போ யார் பகவானை சதாசர்வ காலமும் ஓர்த்துட்டே இருக்கானோ, ஞாபகம் வச்சுட்டே இருக்கானோ, ரிமெம்பர் பண்ணிகிட்டே இருக்கானோ, அவனுக்கு பகவான் பரமாத்மாவாக இருந்து கைடு பண்ணுறாரு. ஆனால் பிரமதம் ஜனம் அந்தகிருத். ஆனால் யார் ஒருத்தர் இன்டாக்சிகேட்டட் பை த மெட்டீரியல் லைஃப், பௌதிக விஷயங்கள்னால, அந்த காலேஜு, இந்த நகை, இந்த வீடு, இந்த காரு, இந்த படம், அவங்க அதை வாங்கிட்டாங்க, நம்ம இதை வாங்கிட்டோம், அங்கே போகணும், இங்கே போகணும், இந்த மாதிரி பௌதீக விஷயங்கள்னால யார் மதம் பிடிச்சிருக்காங்களோ, இல்லைன்னா பைத்தியமாக இருக்காங்களோ, ஒன்று ஆன்மீக பைத்தியம், இன்னொன்று பௌதீக பைத்தியம். ஆன்மீக பைத்தியத்துக்கு என்ன பண்ணுறாரு பகவான்? உள்ளே இருந்து இன்ஸ்பயர் பண்ணுறாரு, கைட் பண்ணுறாரு. ஆனால் இவனுக்கு அவர் கைடு பண்ணுறதில்ல. ஏன்னா இவன் தான் ரியலைஸ் பண்ணலையே. ஸோ அதனால் பகவான் வந்து இங்கே இது பண்ணல. ஸோ இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னான்னா, கிருஷ்ணா இஸ் ஈக்குவல். அவர் கைடன்ஸ் கொடுக்குறாரு, அவர் யாரையும் வெறுப்பறதில்லை. ஆனால் ஜீவாத்மா தன்னுடைய சொந்த என்ன சொல்கிற சுதந்திரத்தில், ஜீவாத்மா தன்னோட சுதந்திரத்தில் இல்லையா? இப்போ ஒரு சுதந்திரம் இருக்குது, இந்த மவுஸை வச்சு நான் பண்ணிக்கலாம், இந்த ட்ராக் பேடை வச்சும் பண்ணலாம். அதே மாதிரி ஜீவாத்மா கூட சொந்த சுதந்திரத்தில் அவன் என்ன சூஸ் பண்ணுறான்? மெட்டீரியல் விஷயங்களை சூஸ் பண்ணுறான். எப்படி? பாரத போர் நடக்கிறதுக்கு முன்னாடி பகவான் ரெண்டுத்தையும் கொடுத்தாரு. நான் ஒரு பக்கம், என்னோட சேனை ஒரு பக்கம், உனக்கு எது வேணும்? அர்ஜுனன் யாரை சூஸ் பண்ணா? நீ ஒத்தையா இருந்தாலும் எனக்கு நீ தான் வேணும். துரியோதனை எதாவது சூஸ் பண்ணா? லட்சோவ லட்ச சேனையை, நாராயண சேனையை வந்து அவன் வந்து சூஸ் பண்ணான் இல்லையா? அது ஒரு அசோகனிக்கு சமம் இல்லையா? நாராயண சேனை ஒன்று அசோகனி இல்லையா? ஒரு அசோகனிக்கு சமம், அவ்வளோ பெருசு. இந்த கிருஷ்ணன் என்ன பண்ணிட போகிறான்? நம்ம கூட அப்படி தான் இருக்கோம் இல்லையா? நிறைய இடத்துல இதுவா அதுவானும் போது நம்ம பௌதிகத்தை சூஸ் பண்ணிக்கிறோம். வேற பௌதிகமாக எதுவும் இல்லைன்னா சரி இதை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம கிருஷ்ணரை 4வது ஐட்டமாக வச்சுருக்கோம் இல்லையா? எப்படி சாப்பிடலாம் வைப்போம், காய்கறியெல்லாம் வச்சுருப்போம். என்னடி ஒரு மாதிரி சப்புன்னு இருக்க, அந்த ஊறுகாய் எடுத்துகிட்டு வரியா? இல்லைன்னா எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்தா அந்த மிளகாப்பொடி எடுத்துகிட்டு வரியா? என்ன பருப்பு பொடி எடுத்துகிட்டு வரியா? ஏதோ சம்திங் கேட்போம்ல. வேறு எதுவுமே இல்லைன்னா அதை எடுத்துகிட்டு வா. எங்கள் ஊரில் சம்மந்தி பொடின்னு ஒன்று இருக்குது, நாகர்கோவிலில். கேரளாக்காரங்களுக்கு சம்மந்தி பொடி ஒன்று வச்சுருப்போம். எல்லாம் கொஞ்சம் சப்பு சப்புன்னு போச்சுன்னா உடனே அந்த சம்மந்தி பொடி எடு, அதை ஒரு 2 ஸ்பூன் போட்டு அதை வச்சு சாப்பிடுவோம் இல்லையா? அப்படி நம்ம 4ஆவதா 5ஆவதா ப்ரையாரிட்டியில் வச்சுருக்கோம் கிருஷ்ணரை. ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அப்போ நம்மளுக்கும் கைடன்ஸ் கிடைக்கும். யார் டாப் ப்ரையாரிட்டியில் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு டைரெக்டாக ஃபஸ்ட்டு இதில், இப்போ உதாரணத்துக்கு குலசேகர ஆழ்வார் எடுத்துக்கோங்க. அவர் கிருஷ்ணரோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் வச்சுருந்தார் ராமரை இல்லையா? ராமாயணத்தை கேட்ட உடனே ராமருக்கு சேவ் பண்ணணும்னு ஓடிட்டார். அப்போ என்ன பண்ணுறாரு? ராமரே வராரு, வந்து இல்லை நான் சீதாவெல்லாம் காப்பாற்றிட்டேன், நீ போ. இவர் பைத்தியக்காரத்தனமாக பாம்பு பானைக்குள்ளே கையை விடுறாரு, பகவான் வந்து காப்பாற்றுறாரு. ஏன்? ஹி சூஸ் டிவோட்டி, ஹி சூஸ் பகவான். அப்போ அவருக்கு எல்லா கைடன்ஸு, எல்லா ஹெல்ப்பு, எல்லா விஷயங்களும் அவருக்கு வந்து கிடைக்கிறது. பக்தர்கள் பகவான் மேலே நம்பிக்கை இல்லாமல், அபக்தர்கள் பகவான் மேலே நம்பிக்கை இல்லாமல் என்ன பண்ணுறாங்க? வேற சில விஷயங்களை அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறாங்க இல்லையா?
இந்த போட்டு ஞாபகம் தான் வருது. நிறைய வாட்டி நான் பார்த்துருக்கேன். இந்த கரையில் நிற்பாங்க எல்லாருமே, போட்டு வந்து நிற்கும் இல்லையா? நம்பிக்கை இருக்கிறவன் என்ன பண்ணுவான், அங்கே போட்டுக்காரன் வந்து கை கொடுப்பான். கொடுத்த உடனே நம்பிக்கையாக இருக்கிறவங்க என்ன பண்ணால் அந்த கையை பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பான், கடந்துகிட்டே இருப்பான். இது நம்பிக்கையெல்லாம் பாப்பா 4 பேர் கடந்து போகிறத பார்த்தாலும் ஒரு சில மாதாஜிஸ், ஒரு சில பிரபுஸ், ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து பயம் இருக்கும். இந்த பக்கம் அந்த கம்பை பிடிச்சிப்பாங்க, அந்த போட்டை கெட்டி போட்ட கம்பை பிடிச்சிக்கிட்டு அவனையும் பிடிச்சிப்பாங்க. விட மாட்டான், இதை எனக்கு பயமாக இருக்கு, எனக்கு பயமாக இருக்கு, எனக்கு பயமாக இருக்கு. டே நீ விட்டா புசுக்குன்னு அவர் இழுத்து உள்ள தூக்கி போடுவார். அந்த மாதிரி நம்ம பௌதிகமான நிறைய விஷயங்களை இப்படி பிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ பகவான் நம்மளை வலுக்கட்டாயமாக ஃபோர்ஸ் பண்ணிலாம் கூட்டிகிட்டு போக மாட்டார். நீ விடு, நான் கூட்டிகிட்டு போகிறேன். உன்னை பிடிச்சி இழுத்து நம்மளை வந்து என்ன சொல்கிறது, நான் ஒரு கிட்னாப்பர் கிடையாது இல்லையா? நம்மளை பிடிச்ச கிட்னாப்பர்னா இருந்தால் நீ எதை பிடிச்சிட்டு இருந்தாலும் அவன் இழுத்துட்டு போவான். பகவான் நம்மளை வந்து கிட்னாப் பண்ணல, உன்னோட சொந்த இச்சையில நீ வந்தால் போதும். அந்த ஒரு விஷயத்தை பகவான் எதிர்பார்க்குறாரு. ஏன்னா ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணணும்னா நம்மளெல்லாம் வைகுண்டத்தில் போய் உட்கார வைக்கிறதுக்கு ஒரு க்ஷணம் ஆகாது. எஸ் ஆர் நோ? ஸோ அவர் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். நம்ம தான் நம்ம சுதந்திரத்தை விட்டு கொடுக்கணும். அதனால தான் இன்னைக்கு இனிஷியேஷன் டே என்னோடது. ஸோ இனிஷியேஷன்றதே என்னது? இனிஷியேஷன்னா நம்மளுக்கெல்லாம் ஒரு நல்ல அழகான சுக்லினா ராதா தேவிதாசி அப்படின்னு அழகான பேர் கிடையாது. சுக்லினானா அவ தன்னுடைய குடுமையை கொடுக்குறான்னு அர்த்தம். என் சுதந்திரம் எனக்கு வேண்டாம், எனக்கு இஷ்டப்படி நீங்கள் செய்கிறதுக்கு அனுமதிச்சிங்க, ஆனால் நான் என்ன பண்ணுறேன், ஜென்மமாக எடுத்துட்டு இருக்கேன். இந்த வாட்டி நான் சொல்ல மாட்டேன், நீ என்ன சொல்கிறியோ நான் செய். அதான் கரிஷிய வச்சனம் தவ, அதுதான் சரண்டர். பௌத்திகத்தில் என்ன சொல்கிறாரு? பிரபு நான் அதை பண்ணட்டுமா, பிரபு நான் இதை செய்யட்டுமா, பிரபு நான் இதை சொல்லட்டுமா? கிடையாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறேன், அதுதான் சரண்டர். சரண்டர் ஆனது நான் அதை பண்ணட்டுமா நான் இதை பண்ணட்டுமான்னு கேட்குறதில்ல, நீங்கள் சொல்லுங்கள் அதை நான் பண்ணுறேன், அதுதான் சரண்டர். அதுதான் அர்ஜுனர் எக்ஸிபிட் பண்ணார். ஸோ இனிஷியேஷன்றது அதுதான். அப்போ நம்ம சுதந்திரத்தை கொடுக்குறோம். அப்போ பகவான்கிட்ட நம்ம சுதந்திரத்தை கொடுத்துட்டோம். வேணாம் சாமி, உன் சுதந்திரத்தை வச்சு நான் பட்ட பாடு எனக்கு போதும் அப்படின்ட்டு இனிஷியேஷன் மூலியமாக நம்ம சுதந்திரத்தை திருப்பி அவர்கிட்ட கொடுத்துட்றோம். நீ சொல்லு அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கேருந்து நம்ம கையை விடுறோம். அப்போ பகவான் நம்ம இழுத்துண்டு நம்மளை வந்து போகிறார். ஓகேவா? ஸோ இங்கே பர்போட்டில் டைம் ஆயிடுச்சுன்னா நிறுத்திடலாம், இல்லைன்னா பர்போட்டில் பிரபாத் என்ன சொன்னாங்கன்னா ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் பார்க்கலாமா? டைம் இருக்கா? இருக்கலாம். சரி. ஃபர்கெட்ஃபுல்னஸ் ஆஃப் அவர் ரிலேஷன்ஷிப் வித் விஷ்ணு எல்லா ப்ராப்ளத்துக்கும் காரணம் தான் நம்மளோட மறதி. இந்த காலம் நம்மளை படுத்துறான் அப்படின்னா அது நம்ம பகவானை மறந்ததுனால வந்த ஒரு விளைவு. அதனால தான் நம்ம பாடியில் இருந்து பாடி, டெத்துக்கு மேலே டெத்து, இது எல்லாமே நம்மளுக்கு வர்றது, நம்மளோட விஷயங்கள் எல்லாம் போகிறது வைக்கிறது, இது எல்லாமே அதால தான். ஓகே. ஸோ அடுத்தது பிரபாத் சொல்கிறது அனாலஜி ஒன்று. சூரியன் எப்படி எல்லாருக்கும் சமமாக இருக்கிறோம், அந்த மாதிரி அடிமை பெண்ணில் ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? என்னது, அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் இல்லையா? அதுல என்ன வரும்? அது காற்றும் நம்மை அடிமை என்று சுடுவதில்லையே, கரெக்டா? கடல் நீரும் சம்திங் லைக் திஸ். ஸோ அதை வந்து பேதமே பார்க்காது இல்லையா? அதே மாதிரி எப்படி சூரியன் வந்து பேதமே பார்க்கலையோ அதே மாதிரி கிருஷ்ணரும் பேதமே பார்க்கல. ஹீ இஸ் ஈக்குவல் டு எவ்ரிபடி. ஓகே. ஆனால் நம்ம கதவை மூடி இப்படி கர்ட்டனெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டா சூரியன் எங்கே வருவான்? புரியுறதா? நம்ம ரூமெல்லாம் மூடி கர்ட்டனெல்லாம் போட்டு கதவெல்லாம் சாத்தி வச்சா சூரியன் வரமாட்டான். ஆனால் சூரியன் வர ரெடியாக தான் இருக்கான். அதே மாதிரி கிருஷ்ணர் நம்மளுக்கு வழிகாட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. பரமாத்மா உள்ளே இருந்துகிட்டே இருக்காரு. நம்ம அவரை மூஞ்சியை பார்க்கல இல்லையா? என்ன கேன உபநிஷத்து 2 உபநிஷத்துலையும் போட்டிருக்கு, கதா உபநிஷத் அண்ட் கேன உபநிஷத்து, ரைட்? ஒரு கிளையில் 2 பறவைகள், ஒரு பறவை தின்னுட்டே இருக்கு, ஒரு பறவை பார்த்துட்டே இருக்கு, அந்த முண்டக்க உபநிஷத். ஸோ பார்த்துட்டே இருக்கு. நம்ம அமீர் கானை பார்க்கறது, சல்மான் கானை பார்க்கறது, ஷாருக் கானை பார்க்கறது, சூர்யாவை பார்க்கறது. பசங்க நல்ல பசங்க, யாரையும் பார்க்க மாட்டோம்.
சும்மா விளையாட்டுக்காக சொல்கிறேன். ஓகே, லலிதா மாதாஜி ஏன் இப்படி கோவமாக இருக்கீங்கன்னா ஒரு ஜோக் சொன்னா கூட சரி. ஸோ பகவான் சூரியனை போல எல்லாருக்கும் சமமாக இருக்கிறோம். ஆனால் பக்தர்கள் கதவை திறந்து ஜன்னல் திறந்து சூரியனை வர வைக்கிறாங்க. ஆனால் அபக்தர்கள் இப்போ எனக்கு வேண்டாம் இனிஷியேஷன், அப்புறம் இப்போ என்ன அவசரம், எனக்கு சின்ன வயசு தான், அப்புறமேட்டு. இது ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். வி ஆர் ஒன்லி பிளாக்கிங். ஒருத்தர் என்னது பேப்பர் போட்டு ஒட்டிடுறாங்க, ஒருத்தர் கதவு போட்டிக்கிறாங்க, ஒருத்தர் கர்டன் போட்டுக்கிறாங்க. நேற்றுக்கு தான் பார்த்தேன், அந்த பில்லியனியர் ரோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது லண்டனில். எனக்கு எதுக்காக பார்த்தேன்னா, அந்த ரோவே வந்து ஃபுல்லாக பெரிய பெரிய ஏக்கர் கணக்கில் கிரவுண்டு, அதில் ஒரு ஒரு பங்களா இல்லைன்னா கேஸ்டலு அந்த மாதிரி இருக்குதான். ஆனால் 90% எல்லாம் காலியாக இருக்குதான். ஒன்றும் வந்து 800,000 இல்லைன்னா அதுக்கும் இன்னொரு 2 0 போட்டுருக்காங்க. அதெல்லாம் எத்தனை மில்லியனா என்னன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ ஒரு 7-8 0 போட்டு வச்சுருக்காங்க. ஒன்று இதுவும் அந்தந்த விலைக்கு போயிருக்கு. அதை யார் வாங்கினா, யார்கிட்ட இருந்து யார் வாங்கினா, ஆனால் அத்தனையும் காலியாக இருக்குது. அடா பாவிங்களா, இதில் ஏதாவது ஒன்று எனக்கு கொடுத்தா விட ஒரு கோயிலில் முடிச்சிருவானாடா பாவிங்களான்னு சொல்லிட்டு யாருது இந்த சல்மான் ருஷ்டி இது கூட ஒரு பங்களா அதில் இருக்குது. இதை மாதிரி ஏகப்பட்ட பேர், பாதி பேர் அங்கே இருக்கிறதே இல்லை. எல்லாம் அவ்வளோ காசு இருக்குதுன்னு சொல்லி வாங்கி வச்சிடுறாங்க, ஆனால் அதை யாருமே பண்ணுறதில்ல, வைக்கிறதில்ல. ஓகே, அப்போது அதில் சல்மான் ருஷ்டியோட கர்டனை வந்து புல்லட் ப்ரூஃப். கேன் யூ இமேஜின்? நம்ம கர்டன் வெயில் வராமல் இருக்கணும்னு போட்டிருக்கோம். ரஸ்காஸில் இருக்கிறவங்க நம்மளுக்கு வந்து நம்ம வந்து வெயிலுக்காக போட மாட்டோம். நம்ம கர்டன் ஏன் போட்டிருப்போம்னா, அங்கேருந்து யாராவது நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் பார்த்துடக்கூடாது, படுக்கிறதெல்லாம் பார்த்துடக்கூடாதுன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா ரஸ்காஸில் இருக்கிற கர்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் 2 கர்டன் இருக்கும். வெளியில் ஒரு கர்டன், உள்ள ஒரு கர்டன், ஃபுல் பிளாக் அவுட்டு, அந்த மாதிரி அடுத்த லெவலு. அவங்க வந்து புல்லட் யாராவது அடித்தா கூட அந்த கர்டனை தாண்டி வராதான். ஸோ கர்டனே புல்லட் ப்ரூஃபு இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம வெவ்வேறு விஷயங்களை காரணம் சொல்லி நம்ம பகவானை நம்ம தடுத்து வச்சுருக்கோம். ஆனால் பகவான் ரொம்ப ஆவலோடு இருக்கிறாரு வர்றதுக்காக. ஓகேவா? ஸோ பகவான் பரமாத்மா, அந்த பரமாத்மா தான் காலனா வந்து நம்மளோட கர்மப்படி நம்ம இர்ரெஸ்பான்சிபிளாக நடந்துட்டுக்கிறதுனால சில விஷயங்களை கொடுக்குறாரு, சில விஷயங்களை எடுக்கிறாரு. காலன் எடுக்கிறது மட்டும் இல்லை, கொடுக்கவும் செய்கிறார். ஒரு பர்டிகுலர் டைமில், உதாரணத்துக்கு இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்குது. 12-13 வயசில் அப்படி ஒரு வசீகரம் இருக்கும். கரெக்டாக இல்லைங்களா? அது ஒரு 10 வருஷத்துக்கு எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு 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 மேக்னெட் மாதிரி, ஒரு எப்படி மேக்னெட்டுக்கு ஒரு பவர் இருக்குது, டேங்க்னு எல்லா அயனையும் இழுக்குது. அந்த மாதிரி இந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏஜில் அப்படி ஒரு அழகு, அந்த மாதிரி ஒரு வசீகரம், அந்த மாதிரி ஒரு பேச்சு எல்லாமே கொடுப்பாரு. ஒரு டைமுக்கு கொடுக்குறாரு, அப்புறம் ஒரு டைமுக்கு எடுக்க செஞ்சிடறாரு. அதே மாதிரி பகவான் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. பக்தன் என்ன நினச்சிக்கிறான், இது எதுவுமே என்னதில்லை, சர்வலோகம் மகேஸ்வரம். ஓகே, அவர் ஒரு டைமில் கொடுத்தாரு, தேங்க்யூ வெரி மச். ஒரு டைமில் எடுத்தார், தேங்க்யூ வெரி மச். ஏன்னா அவன் என்றைக்குமே அதை என்னதுன்னு நினச்சிக்க மாட்டான். ஒரு குழந்தையா இருக்கட்டும், புருஷனாக இருக்கட்டும், ஒரு சொத்தாக இருக்கட்டும், ஒரு அறிவாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். ஈவன் அறிவு போயிடுங்க. இப்போ இன்னைக்கு இவ்வளோ ஸ்லோகம் சொல்கிற சங்கபாணி பிரபு இன்னொரு 20 வருஷம் கழிச்சு போய் பாருங்க, நான் போயிட்டு சொல்லணும், நான் தான் அறிக்கீர்த்தன், எந்த அறிக்கீர்த்தன் அப்படின்னு கேட்கலாம். எஸ் ஆர் நோ? இப்போ நடக்கிறதா இல்லையா? அம்மாவே பிள்ளைங்களை வந்து கேட்கறது இல்லையா, இது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்? ஒரு காலத்தில் இந்த அம்மா வந்து கிச்சனில் சமைச்சிட்டு இருந்தா கூட குழந்தை இப்போ எந்திரிச்சிச்சா இல்லையா, இது எப்படி தான் தெரியுமா அந்த அம்மாவுக்கு? அது சுசு போயிடுது, அது ஈரத்தில் கிடக்கிறது, கரெக்டாக இல்லையா? தே வில் நோ. அப்படி இருந்தவா இன்னைக்கு அந்த சொந்த பிள்ளை வருது, அடையாளம் தெரியல, இது யாருன்னு. ஸோ பகவான் எல்லாத்தையும், அறிவு, ஞாபகம் எல்லாத்தையும் அந்த காலனாக இருந்து அவர் வந்து கொடுக்குறாரு. சரிங்களா? ஸோ நம்ம இந்த ஸ்லோகத்தில் சொன்னது, யாரெல்லாம் ஸ்பிரிச்சுவலாக இர்ரெஸ்பான்சிபிளாக அட்டென்டிவாக இல்லையோ அவங்களுக்கு நான் கைட் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு இருக்குது. அதனால் இன்றைக்கி இந்த ஸ்லோகத்தில் இருந்து இன்றைக்கி வராக தோசி நம்ம இது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். லெட் அஸ் ஆல் பி வெரி அட்டென்டிவ். எப்போ? கிளாஸ் கேட்கும்போதா? எல்லாத்துலேயுமே ஸ்பிரிச்சுவல் எல்லா விஷயத்தில் சாண்ட் பண்ணும்போது அட்டென்டிவ் சாண்டிங், கிளாஸ் கேட்கும்போது அட்டென்டிவ் சாண்டிங், சாஸ்திரம் படிக்கும்போது அட்டென்டிவ் ரீடிங், குருவோட இன்ஸ்ட்ரக்ஷன் அட்டென்டிவ்லி ஃபாலோயிங். ஸோ எல்லாத்தையுமே அட்டென்டிவாக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பகவானோட கைடன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும்.
இல்லையா? நம்ம இந்த 10.10ல ஒரு ஸ்லோகம் வரும். தேசாம் சத்தத்தை யுக்தாம் பஜதாம் பிரீத்திபகம் ததாமி புத்தியோகம் தான் ஏனமாம் உபயத. ஹி கிவ்ஸ் த இன்டெலிஜென்ஸ், ஹி வில் கைட் யூ அண்ட் ஹி வில் டேக் யூ பேக். அவர் ஹிருதயத்துல இருந்து அவர் நம்மளுக்கு அந்த புத்தியை கொடுத்து நம்மளுக்கு கூட்டின்றார். யாரு சின்சியரா இருக்காங்களோ. हरि ओम तत्सत. बादं ग्रंथराज की जय, शिला प्रभुपाद की जय, शिला गुरु महाराज की जय. நிதாய் கோர பிரேமனந்தே ஹரி ஹரி போல். வாய்ப்பு கொடுத்த கணனன் பிரபு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இடமும் கொடுத்துருக்கீங்க. அப்பாடா. எனி கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். ஜூம்ல முதல் வாய்ப்பு கொடுப்போம். நாகலட்சுமி மாதாஜி, ரெக்கார்டிங் குரூப்ல போடுவாங்களா பிரபு? இந்த ரெக்கார்டிங் வேணுங்களா? இது ஆக்சுவலி போட விவிதா வச்சுருங்க. மாதாஜின்னு ஒரு டீச்சருக்காக இந்த ரெக்கார்டிங் போட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா பண்ணலாம் மாதாஜி. பண்றோம் பிரபுஜி. ஓகே, நான் லிங்க் தரேன் பிரபுஜி. யூடியூப்ல போட்டு அதோட லிங்க் உங்களுக்கு தரேன். சரிங்களா? பட் நீங்க தான் அட்டன் பண்ணிட்டீங்களா?